அதுக்குள்ள பொழுது விடிஞ்சு 11 மணி ஆயிடுச்சா? எங்கடா என்னடா இது நிக்கவே மாட்டேங்குது? இங்க இருக்கு. பகல் 11 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறாரே, யாருன்னு பாக்குறீங்களா? இவர்தான் கலக்கல் குடும்ப தலைவர், பேர் ஆனந்த். கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறாரு. வாழ்க்கையில முன்னேறணும்னு அபத்தமா எதையாவது செஞ்சு முழிக்கிறதா இவர் வேலை. மனைவி அனிதா மேல பாசத்தை விட பயம் அதிகம். பயங்கர சோம்பேறிங்க. இவதான் அனிதா. அழாத வரைக்கும் அழகி, ஆனா எல்லாத்துக்கும் அழுவா. ஆனந்தோட மனைவி. தம்பி தங்க மேல பாசம் அதிகம். புருஷன் அதிகமா நேசிக்கிறவ, அதிகமாவும் நம்புறவ. மொத்தத்துல ஒரு 10ஆம் பசலி. குட் மார்னிங் பேக் ஸ்ட்ரீட். சேத்துல விழுந்த எருவ மாதிரி தூங்குறாரு பாருங்க. இவர் பேரு ஜோஜோ, அனிதாவோட தம்பி. பெரிய இசைமதி ஆக போறத கனவு. ரொம்ப நல்லா படிக்க மாட்டாரு. இவர் கிட்டார் வாசிக்காம இருக்கிறத எல்லாருமே ரசிப்பாங்க. புத்திசாலியான மடை. என்னடா தூங்க விட. ஐயோ, இந்த இசை கலைஞனை பத்தி இந்த வீட்டுல யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. எப்ப பாரு தொந்தரவுதான். இன்னைக்கு காலகத்தாலேவா? ஓகே, டேக் போலாம்பா. 1 2 3 4. சுவாத்துக்கோ அப்படிதான். அனிதா, விசில். நான் அடிக்கல. தூக்கத்திலே கலாய்க்கிறியா? நீ அடிக்கலனா கூர்காவை அடிக்கிறான். அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? குக்கர் சத்தம். அனிதா, போய் குக்கர் ஆஃப் பண்ணு. நான் தூங்கிட்டு இருக்கேன், நீங்க போய் ஆஃப் பண்ணுங்க. தூங்கிட்டு இருக்கவ எப்படி பேசுற? பேசும்போது தூங்க முடியாது, ஆனா தூங்கும் போது பேசலாம். போங்க, போய் குக்கர் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. ஏய், குக்கர் ஆஃப் பண்றதே பொம்பளைங்க வேலை. அப்போ பொம்பளை அணைக்கிறது தான் ஆம்பளைங்க வேலையா? எஸ். தூக்கத்துல இருக்கும்போது என்ன குழப்பாத. போய் பால் குக்கர் ஆஃப் பண்ணு. நான் ஏன் ஆஃப் பண்ணோம்? நீ தானே அடுப்புல வச்ச. நான் ஒண்ணும் வைக்கல, நீங்க தான் வச்சீங்க. நானா? வீட்டுக்குள்ள ஆவி பூந்துச்சுன்னு நினைக்கிறேன். வா வா வா, சீக்கிரம் வா. இவ்வளவு காலைல எதுக்கு இந்த மாதிரி? காலையிலயா? மணி 11 ஆகுது, வாங்க. ஆகட்டும், எதுக்கு ஒரு 3 மணிக்கு எழுப்ப கூடாது? எங்க போயிட்டா? ஜெசி, ஜெசி, உன் தங்கச்சியுடைய குரங்கு சட்டிக்கு அளவே இல்லாம போச்சு. உன்ன மாதிரி இப்ப அவ்வளோ. ஏய் ஜெசி, குக்கர் ஆஃப் பண்ணு. வருது பத்தியா குட்டி சத்தம்? என்ன ஒரு வழியா எழுந்தாச்சா? லூஸ் ஆயிடுச்சா? பால் குக்கர் இல்ல, இதுதான். இவதான் ஜெசி, அனிதாவோட தங்க. இவ உருவத்தை விட வாய் பெருசு. பயங்கர வாயாடி. ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கா. பயங்கர கஞ்சம், பெரிய குழப்பவாதி. கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம். சந்தோஷ பூங்காத்திலே உருவானது, ஒன்றென்ற எண்ணத்திலே நிலையானது.
அங்கங்கு புயல் வந்து வீசும், ஆனாலும் இதயங்கள் பேசும். அங்கு வென்ற புது வெள்ளமோடும், ஆனந்த சங்கீதம் பாடும். கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம். இருபதில் அறுபதில் வருவது எது எது? இருமானம் இணைந்த பின் இருப்பது எது எது? தொல்லை தந்தாலும் தளராது, தூக்கி ஏந்திடும் துணிவோடு, எது வந்தாலும் எதிராக போராடும் குடும்பம். கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம். ஜெசிங்க வா. மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் நிம்மதியாவே தூங்குவேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரப்போறாருல, அதுக்குதான் இந்த ஐடியா. இந்த பாரு, உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வை, ரொம்ப டார்ச்சர் பண்றான். அப்புறம் நான் கொலை பண்ணிடுவேன். நீங்க எதை செஞ்சாலும் வீட்டுக்கு வெளியில செய்யுங்க. தடுப்பேன்னு பார்த்தா என்ன கொலைகாரனாவே மாத்திரியா? வந்துட்டானுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுமா நான்வெஜ் செய்வோன்னு நாக்க தொங்க போட்டு வந்துட்டானுங்க பாரு. போ எவன் பாரு. எதையுமே நீங்களும் செய்ய மாட்டீங்களா மாமா? இந்த சப்ப மேட்டர்லாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். போ, சும்மா தானே இருக்க. நான் சொன்னேன்ல, சர்ச் பாஸ்டர் வந்துட்டாரு பாருங்க. வந்தா வந்துட்டு போறாரு. வந்தா இல்ல சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் நினைக்கிறது சரின்னா நீங்க ஜெசி. நான் போன்ல பேசின ஜெசி நீங்க தானே? உங்ககிட்ட பேசின ஜெசி நானே தான். நீங்க தான் எங்களுடைய புது பேஸ்டரா? எஸ். நான் உள்ள வரலாமா? வாங்க பாஸ்டர். காலையிலேயே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல் இருக்கு. பாஸ்டர். ஜெசி, இப்ப மணி 11:30. ஓ, நான் உள்ள வரலாமா? எஸ். Thank you. வாங்க பாஸ்டர். கணவன் மனைவி என்கிற நிலையில நாம் அறிய வேண்டிய சில அடிப்படை உண்மைகளை நான் உங்களுக்கு காண்பித்துக் வாங்க பாஸ்டர். கொடுக்கிறேன். In God's program, the whole family comes under. குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்கள். இது உலகம் எங்கிலும் அக்கா, மாமா, பாஸ்டர் வந்திருக்காரு பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்தோத்திரம் ஐயா. தோத்துறமா? குட், வெரி குட். நான் தான் புதுசா வந்திருக்கிற உங்க சர்ச் பாஸ்டர். இவரா? வெல்கம் பாஸ்டர். ஐ எம் ஆனந்த். இவங்கதான் எங்க அக்கா அனிதா. நல்லதுமா. உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களுக்கு அதிர்ச்சி. ஒய். Sit down. Sit down, ma. Sit down. Please sit down. இந்த வீட்டுக்கு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது குடும்ப தலைவர் யாரு? ஆஹா, டெஸ்ட் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, பாஸ்டர் இவருக்கு பைபிள் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் ஏதாவது உளறி வைக்க போறாரு. நான் என்ன தப்பா கேட்டேன்னு இப்படி முழிக்கிறீங்க? அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள யார சொல்றதுன்னு முழிக்கிறாங்க. எனக்கு தெரியும் பாஸ்டர். தெரியும்னா?
வந்து இந்த வீட்டுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. நீங்களே பாருங்களேன். யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் ஆனந்த். ஆனா உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஜீசஸ் கிரைஸ்ட் பேரா இருக்கு. அந்த மாதிரி பேர் மாத்துறத கவர்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டாங்களே. கவர்மெண்ட்ல ஒத்துக்குனா என் பேரை மாத்திருவே நீ. பாஸ்டர், எங்க வீட்டுக்கு குடும்ப தலைவர் கிடையாது, குடும்ப தலைவிதான். ஏன்னா எங்க அக்கா சொல்றதுதான் எங்க மாமா கேட்பாரு. கேட்டாரு அவரு. அவர்கிட்ட சொல்றது நம்ம கடமை இல்லையா மாமா? நீங்களா ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாக்க தானே போறீங்க? ஆமா, இந்த மாதிரி ஃபாஸ்டர்லாம் எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்படியா? உங்களை எல்லாம் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன் ரொம்ப பெருமையா கூட இருக்கு. பை த பை, இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்டரோட பேர் என்ன? ஒருவேளை எனக்கு அவரை தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். அது என்னத்த சொல்றது பாஸ்டர், அவரு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தாரா, அப்புறம் அப்புறம் வரவே இல்ல. பாவம் அந்த பாஸ்டர் தாமஸ். என்னாச்சு? என்னத்த சொல்றது, அவர் செத்தே போயிட்டாரு. அனிதா, நீதானா அவரை கூட்டு வந்து இதே இடத்துல உட்கார வச்ச? என்னங்க? இல்ல இல்ல, அவர் இங்க வந்தாரா, இங்க வந்துட்டு அவர் வீட்டுக்கு போனாரா, அவர் வீட்டுல போய் படுத்தாரா, அப்புறம் நேரா பரலோகத்துக்கு போயிட்டாரு. கரெக்ட் தானமா? இது இது எனக்கு கொஞ்சம் டீ கிடைக்குமா? நிச்சயமா பாஸ்டர், இதோ கொண்டு வரேன். ப்ளீஸ். ஏமா, அவரு வரும்போதும் டீ தானே கேட்டாரு? ஆமாங்க. அதே டம்ளர்ல எடுத்துட்டு வாமா. உங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது. டீ சாப்பிட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். இது நீங்க சொல்றது உண்மைதானா? அவர் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செத்துட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேன் பாஸ்டர். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இன்னைக்கு சர்ச்ல காலையில ஆராதனை எல்லாம் இல்லையா? அனிதா, இன்னைக்கு சண்டே, சர்ச்சில் ஆராதனை காலையில 8:30 மணிக்கு. நல்லா கேளுங்க பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை காலைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. நீங்க எல்லாம் சர்ச்சு கடைசி எப்ப போயிருந்தீங்க? சூப்பர் கேள்வி பாஸ்டர். ஜெசி, இந்த கேள்வி உனக்கு தாமா? அது வந்து இப்பதான் பாஸ்டர் 1900 என்ன வருஷமா? ரொம்ப நாள் ஆச்சா, மறந்தே போச்சு. மறந்தே போச்சா? பரவாயில்ல, ஓகே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணி ஆராதனைக்கு நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரலாம். ஓகே? டீ சாப்பிடாமே கிளம்புறீங்க? பரவாயில்ல, வேண்டாம். நீங்க எல்லாரும் காலையில 8:30 மணி சர்ச் ஆராதனைக்கு வந்தாலே எனக்கு போதும். ஞாபகம் வச்சுப்பீங்க நம்புறேன். அது வந்து இது 8:30 மணிக்கு எப்படி எழுந்து வந்தா முயற்சி பண்றோம். என்னது மூச்சியா? அது வந்து நாங்க எல்லாருமே சர்ச்ல இருப்போம்னு சொல்ல வந்தாரு பாஸ்டர். இல்லையா ஆனந்த்? இல்லையே. எதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:30 மணிக்கு நானே உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க தூங்கிட்டு இருந்தா கூட நானே எழுப்பிடுறேன். ஏன் பாஸ்டர், காலையில எல்லாருக்கும் போன் போட்டுனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? நீங்க எப்ப சர்ச்சுக்கு போவீங்க? இது குரங்கு ஜாட தெரியல, இவங்க தம்பி தான். இவன் தம்பி பேர் ஜோஜோ. நம்ம பாஸ்டர் தான். இப்ப பல்லு விளக்குது. புதுசா யாராவது வீட்டுக்கு வந்தா பல்லு டேஸ்ட் வந்து தான் பேசுவான். நீங்க உடனே கிளம்பிட்டீங்க, அவன் முடிக்காமயே வந்துட்டான். படிக்கிறியா தம்பி? ஐயோ, நல்லா படிப்பானே. 3rd இயர். +2. சார், சார்,
அப்படியே ஒரிஜினலா வேலை செய்யற மாதிரியே நடிக்கிறார். எப்படித்தான் முடியுதுன்னு தெரியலையே. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்படி நான் என்ன இப்ப சொல்லக்கூடாது சொல்லிட்டேன்? நீங்க தானே சார் சொன்னீங்க எதுலயுமே ஒரு வெறி இருக்க கூடாதுன்னு. இப்போ வெரி குட் மார்னிங் சொல்றீங்க. நான் சொன்னது இங்கிலீஷ் வெரி. எந்த மொழியா இருந்தா என்ன சார்? வெரி வெரி தானே. ஐயோ இதான் சார் வெரி. ஷட் அப். சார் வெரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஏயா காலங்காத்தால வந்து இப்படி டார்ச்சர் பண்ற? நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சார் நானும் அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருக்கேன். நீயே உன்னை பத்தி அப்படி நினைச்சுக்க கூடாது. சார் நான் என்ன சொல்ல சார், உங்களை சொல்றேன். ஓ ஐ சி. ஆமா சார். இப்போ எதுக்கு வந்த? சார் இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அத பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? அந்த கிரியேட்டிவ் டைரக்டர் போஸ்ட் இன்னும் காலியா தான் இருக்கு. பட் அதுக்கு அப்பாயிண்ட் பண்ண தகுதியான ஆள் யாரும் எனக்கு இன்னும் கிடைக்கலையே. சார் அப்படிலாம் அவசரப்பட்டெல்லாம் நீங்க முடிவு எடுக்க கூடாது சார். நல்ல பிரில்லியண்டான ஆளு உங்க எழுத்த மாதிரியே கூட நிக்கலாம். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஆள் இன்னும் என் கண்ணுல படவே இல்லையே. நல்லா பாருங்களேன், சகப்பு கலர் சட்டை போட்டு டை கட்டிட்டு ஸ்மார்ட்டா ஒருத்தன். இப்ப தெரியுமா லைட்டா அப்படியே வரனா வருவா. நீ உன்னை பத்தி சொல்ற? ஆமா சார், ரொம்ப லேட்டா புரிஞ்சுங்க. ஆனா உன்னால முடியாதியா? சார் என்ன கன்சல்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனா இன்சல்ட் பண்ணாதீங்க. கிரியேட்டிவ் டைரக்டர் போஸ்ட் என்ன சாதாரண போஸ்ட் நினைச்சிட்டு இருக்கியா நீ? கிரியேட்டிவ் ஹெட் போஸ்டுக்கு ஈக்குவலான போஸ்ட். வேலையே கிடையாது, ஆனா சம்பளம் ஜாஸ்தி. உன்னால பண்ண முடியுமா? தெரியுமா? எப்படி? அதுக்குதான் உங்களை போட்டிருக்காங்க. சரி, இப்போ கிரியேட்டிவ் டைரக்டர் போஸ்ட் உனக்கு தரணும்னா உனக்கு அந்த தகுதி இருக்கா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே. ஒரு கேள்வி கேக்குறேன், நீ கரெக்டா பதில் சொல்வியா? யாரு என்ன சோதிக்க போறீங்களா? கேளுங்க சார். இப்ப நான் வந்து 4 பேரு 4 நாள்ல செய்ய வேண்டிய வேலைக்கு 4 பேரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சரி, 2 பேர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அப்பாயிண்ட் பண்ண மேனேஜர் முட்டாள்னு தெரியுது. என்னது? ஆமா சார். ஏன் சார் 2 பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு எதுக்கு 4 பேரை வச்சான்? என்ன சொன்ன? அதான் சார் 2 பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு எதுக்கு 4 பேர் அந்த மடைய வச்சான்? மறுபடியும் சொல்லு. இது 2 பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு 4 பேரு ஏன் அந்த மதிப்புக்குரிய சாரு வச்சாரு? ரூதா சார் போட்டாரு. ஆமா. இப்போ மறுபடியும் அந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். கேளுங்க சார். 4 பேர் 4 நாள்ல செய்ய வேண்டிய வேலைய 2 பேர் செஞ்சு முடிச்சாங்கன்னா மறுபடியும் நான் அதே பதில சொல்லிட்டேன் சார். அதே சொன்னா நீ முட்டாள், நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். சார் கண்டுபிடிச்ச சார். சொல்லு. 2 பேரு சாப்பிட்டு தூங்கிட்டாருங்கன்னு அர்த்தம் சார். முட்டாள் முட்டாள் முட்டாள். கரெக்ட் சார், முட்டாள் தான் சார். ஆபீஸ்க்கு வந்து சாப்பிட்டு தூங்குறானுங்கன்னா அவனுக்கு முட்டாள் தானே சார். யோ நீ முட்டாளியா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? பிகாஸ் த கரெக்ட் ஆன்சர் சார் சார் சொல்லுங்க. 2 பேர் வேலைக்கே வரல. சார் சூப்பர் சார். சார் அதனால தான் நான் கிரியேட்டிவ் இருக்கேன். எவன் அப்பாயிண்ட் பண்ணானோ தெரியல. இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ புத்திசாலித்தனமா பதில் சொல்லிட்ட இல்லையா? அதனால என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களா சார்? அவசரப்படாத. என்ன சொன்ன, இன்னும் கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்க போறேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் பதிலே சொல்லிருக்க மாட்டேன். இப்ப நான் உனக்கு கேள்வி கேட்பேன், உன்னால பதிலே சொல்ல முடியாது பாரு. கேளுங்க பாக்கலாம். ஓகே 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 ஓகே. மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ், யா சேர்ந்தே இருப்பது? சேர்ந்தே இருப்பது நீங்களும் நம்ம ஸ்டெனோவா சார். ஆபீஸ்ல எதுக்கு பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு? ஆமா நீங்க மாட்டிப்பீங்க சார். நீங்க தானே சொன்னீங்க ஆபீஸ்ல ஆபீஸ் விஷயத்தை தான் பேசணும்னு. ஆபீஸா இருந்தாலும் என் பர்சனல் விஷயம் இல்லையா? அப்படி வரீங்களா? மறுபடியும் அதே கேள்வி கேட்கறேன், கேளுங்க. சேர்ந்தே இருப்பது? சேர்ந்தே இருப்பது சேர்ந்தே இருப்பது. வெரி குட் வெரி குட். இது கூட சேர்ந்தே இருக்கு பாருங்க சார். நெக்ஸ்ட் क्वेश्चन, சேராமல் இருப்பது? சேராமல் இருப்பது நீங்களும் நானும் சார். இப்பதானே சொன்னேன் ஆபீஸ்ல எதுக்கு பர்சனல் விஷயம் எல்லாம். சரி, இப்ப அதே கேள்வி ட்விஸ்ட் பண்ணி உங்ககிட்ட வேற மாதிரி கேக்குறேன் பாரு. பிரிந்தே இருப்பது? பிரிந்தே இருப்பது எங்க சித்தப்பாவும் சித்தியும் சார். ஏன்? 2 வருஷத்துக்கு முன்னாலேயே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க சார். என்னப்பா நீ எதுக்கு ஆபீஸ்ல பர்சனல் விஷயத்தை திருப்பி திருப்பி கொண்டாட நீ? சார்
ஸ்டெனோ உங்க பர்சனல் விஷயம், சித்தப்பா சித்தி என் பர்சனல் விஷயம் சார். ஓகே ஓகே. பிரிக்க முடியாதது? பிரிக்க முடியாதது அதே எங்க சித்தப்பாவை சித்தியன் தான் சார். என்னப்பா போன கேள்விக்கு அவங்களே பதிலா சொன்ன, இந்த கேள்விக்கு அவங்களே பதிலா சொல்ற, என்னப்பா நீ? 2 வருஷத்துக்கு முன்னால பிரிஞ்சுட்டாங்க சார். இன்னைக்கு காலையில 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு எங்களை யாருமே பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க சார். ஓ காட். அதேதான் சார், சர்ச்சில் தான் சார் ஒன்னா சேர்ந்தாங்க. ஓகே ஓகே. ஆபீஸ் விஷயம் பேச வேணாம், சரி. பர்சனல் விஷயம் பேச வேணாம். அப்ப சரி, ஃபிகரை பத்தி பேசுவோம். சாரி சார். இல்ல இன்னும் வசதியா உட்காந்துக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. தேங்க்யூ சார். இப்போ உனக்கு அந்த கிரியேட்டிவ் டைரக்டர் போஸ்ட் வேணும்னா 5 கோடி ரூபாய் டீல் ஒண்ணு நீ எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரணும். 5 கோடி ரூபாய்? ஓகே. ஆமா, டீல்னா என்னது? மாஞ்சா போட்டு காத்தாடி விடுறது. இதுக்கு 5 கோடி ரூபாய் கான்ட்ராக்டா? அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இது ஃபிகர் பேரு, சாரி பார்ட்டி பேரு ஊர்மிளா. மைண்ட் வைஸ் சார். முதல்ல உன் மைண்ட்ல ஒரு சைலன்சரை பிக்ஸ் பண்ணு. வெளியே எல்லாம் கேக்குதியா? லுக் விட்டேன் சார். ஊர்மிளா கோடீஸ்வரி, ஆனா விதவை. எப்படி சார்? ஏன் ஒரு விதவை கோடீஸ்வரியா இருக்க கூடாதா? இருக்கலாம் சார், ஆனா ஒரு கோடீஸ்வரி விதவியா இருக்க கூடாது சார். அப்படி இருந்தாலும் நாம விடக்கூடாது சார். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி சார். இட்ஸ் ஓகே. ஓகே. அந்த ஊர்மிளாவை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கல? கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீ சொல்றது ராம்கோபால் வர்மா படத்தை நடிக்கிற ஊர்மிளா. அப்ப நீங்க சொல்ற ஊர்மிளா கணவனை விஷம் வச்சு கொன்ன ஊர்மிளா. நீ ஒண்ணும் கவலைப்படாதயா. நம்ம வேலை என்னன்னா, உன் வேலை என்னன்னா, நீ அவங்கள சந்தோஷப்படுத்தணும் சார். அப்புறம் ரகசியமா கேமரா வச்சு இன்டர்நெட் வரைக்கும் விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டா? நீ நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டாம். தனிமையில அமைதி இல்லாம கிடந்து தவிக்கிற மனசுக்கு எதமா பார்க், பீச், ஹோட்டல், தியேட்டர்னு அவங்களை அழைச்சிட்டு போய் சந்தோஷப்படுத்தினா போதும். அவ்வளவுதானே சார். கவலையப்படாதீங்க சார். நாளைக்கு உங்க டேபிள்ல அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார்? பீச்சு கூட்டு போகும்போது கைப்படக்கூடாதா? அவன் மேல காத்தே படக்கூடாது சார். காத்தே படாம எப்படி சார் பீச்சுக்கு? அதுதானே இந்த கான்ட்ராக்ட் நான் உனக்கு தரேன். ஸ்டாப் தி idiotic questions. நீங்களே கேட்டு நீங்களே உங்களை திட்டிங்க. நான் சொல்ல வந்த விஷயம் மறந்துச்சா? இல்ல, அவளுக்கு நீ ஆம்பளைன்றதே தெரியக்கூடாது. அப்ப நான் அப்பாய் சாமி கிட்ட ஐ அம் சாரி, நீ கல்யாணம் ஆனவன்றதே அவளுக்கு தெரியக்கூடாது சார். அவளுக்கு கல்யாணம் ஆனவங்களை கண்டா பிடிக்காது சார். ஒரே ஒரு முறை ஆனா கூடவா? பாதி முறை ஆனா கூட பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நான் என்ன சார் பண்றது? ஐயோ, நீ அவளை ஒண்ணும் பண்ணக்கூடாது. முக்கியமா நீ கல்யாணம் ஆனவன்ற விஷயத்த நீ ஏன் வயல உளறி வைக்காத. சரி, ஓகே சார். அதை விட முக்கியமான விஷயம், உன் வெட்டிங் ரிங்க நீ கழட்டி வச்சிரு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம ஆடுற? நான் இல்ல சார், எஃபெக்டா கேமராமேன் ஆட்டுறாரு. நீங்க சார் ஆடுறீங்க? இது எஃபெக்ட் இல்ல, சைடு எஃபெக்ட். நல்லா இல்ல சார். இப்போ உனக்கு என்ன குழப்பம்? இல்ல சார், இந்த மோதிரத்தை எப்படி கழட்டுறதுன்னு தான். என்ன நீ இவ்வளவு பெரியவனா வளர்ந்துருக்கிற, மோதிரத்தை கழட்ட கூட தெரியாது? பாரு, ஈஸியா கழட்டேன் பாரு. டைட்டா இருந்ததுன்னா சோப்பு போட்டு எடுத்துரு. சார், இந்த வெட்டிங் மோதிரத்தை கழட்டி வச்சா வீட்டுல பிரச்சனை வருமே சார். ஓ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகணுமா வேணாமா? ஓகே சார். ஒண்ணு சாகரத்துக்குள்ள ஆகணும், இல்ல ஆகரத்துக்குள்ள சாகணும் சார். ரெண்டாவது சொன்னே, அதான் நடக்கும். இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்னது இது? கலை தெரியுதா? தெரியுதே. கிரியேட்டிவ் டைரக்டர் கலை தானே? சவக்கலை. Get out!
அசத்திர வேண்டிதான் உங்களை. சூப்பர் சூப்பர். ஓகே. என்ன எப்படி கூப்பிடுது உங்களை? மிஸ் வேணாம் மேடம். வேற மாதிரி கூப்பிடணுமா? மிஸ்ஸஸ்ன்னு கூப்பிட கூடாது, புருஷனே கொண்டுட்டான். கன்ஃபார்ம் அல்ல உங்களுக்கு தான் கிரியேட்டிவ் டைரக்டர். என்னவோ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? என்னாச்சு மாமா உங்களுக்கு? இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டீங்க போல் இருக்கு. சீக்கிரமா எழுந்துக்கிறது தப்பா? அது தப்பு கிடையாது. ஆனா நீங்க சீக்கிரமா எழுந்தா எனக்கு தப்பா தெரியுது. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அதான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்ற ஏன்னு கேக்குற? அனிதா, என் டைய எடுத்து வை. நான் ஆபீஸுக்கு இன்னைக்கு ட்ரிம்மா கிளம்பணும். எனக்கு என்ன 4 கையா இருக்கு? வந்து நீங்களே எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா. வந்து வச்சுக்கிறேன். இது தேவையா உங்களுக்கு? இதுக்குதான் வெட்டி பந்தா வேணான்னு சொல்றது. நீங்க எங்க அக்காவுக்கு துரோகம் பண்றீங்களா? நான் உங்க அக்காவுக்கு துரோகம் பண்றேனா? என்ன வளர்ற? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேட்ட கேள்விக்கு பதில். நீங்க எங்க அக்காவுக்கு துரோகம் பண்றீங்களா இல்லையா? உனக்கு இப்போ என்ன ஆச்சு? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் ஆர் நோ. என்ன விளையாடுறீங்களா? நீதானே சொன்ன எஸ் ஆர் நோ சொல்ல சொல்லி. பெரிய ஜோக்கு. எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. பெரிய சிபிஐ ஆபீசர் நீ. அப்படியே சந்தேகப்பட்டுற. போ. டீன்னு ஒரு பாய்சன் போடுவிய, அதை போட்டு எடுத்துவா. சாவுறேன். அட என்ன கைய பாக்குற? இந்த பாரு, நல்லா பாரு. 10 பேர்ல இருக்கான்னு செக் பண்ணி பாரு. உன் சந்தேகம் தீரும். இப்பதான் எனக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஏன்? எங்க உங்க கல்யாண மோதிரம்? என்ன ஈவிழுந்த டீய குடிச்ச மாதிரி மிரள்றீங்க? எங்க உங்க வெட்டிங் ரிங்? குளிக்கும் பொழுது பாத்ரூம்ல கட்டி வச்சுட்டேன். உங்க மூஞ்ச பார்த்தா பாத்ரூம்ல கட்டி வச்ச மாதிரி தெரியலையே. மறைச்சு வச்ச மாதிரி தெரியுது. நீ ரொம்ப ஓவரா பேசுற. Shut up and get lost. Get lost. Get lost. Get lost. Get lost. மாமா, get lost ன்னு சொன்னா நான் தான் போகணும். நீங்க போக கூடாது. அப்படியா? எனக்கு தெரியாது. ராஸ்கல். No no. Something wrong. மாமா, நீ ஏதோ wrong ரூட்ல போயிட்டு இருக்க. நான் தான் உனக்கு செக் போஸ்ட். ஹலோ, யார் சார்? ஊர்மிளா குமார். உங்க பேர் ஊர்மிளா குமாரா? எங்க மேடத்தோட பேர் அதான். குரங்கு மூஞ்சி மாதிரி இருந்ததுமே நம்மளையே கலாயுது பத்தியா இது? உங்க முதலாளி அம்மா இருக்காங்களா? மணி யாருங்க? சார் மேடம் வராங்க சார். Are you Mr. Anand? ஏன் அப்படி பாக்குறீங்க? டேய் மறந்துடாத, நீ ஊர்மிளாவை திருப்திப்படுத்தணும். நீங்க எப்படியோ இருப்பீங்கன்னு நினைச்சேன். எப்படி? இல்ல, நீங்க வந்து வயசானவங்களா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா அநியாயத்துக்கு இவ்வளவு இளமையா இருப்பீங்கன்னு
கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்ல. ஒரு நடிகை கூட ஞாபகம் வருது. சிம்ரன்? இல்ல சரோஜா தேவி. அவங்க ஒல்லியா இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே நளினத்தோட இருக்கீங்க நீங்க. நான் அவ்வளோ ஒல்லியாவா இருக்கேன்? பின்ன பாருங்களேன் உங்க விரல்ல எவ்வளவு ஒல்லியா இருக்குன்னு. வாவ், கிரேட். போலாம். மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னாச்சு? அல்ல மேடம். பாத்தீங்களா, கல்யாணம்னு சொன்ன உடனே கார் பள்ளத்துல இறங்கிடுச்சு. ஐ டோன்ட் லைக் மேரேஜ். கல்யாணம் பண்ணிக்கிறவங்களையும் பிடிக்காது. ஆமா, நீங்க சொல்லவே இல்லையே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஒரு தடவை கூட ஆகல மேடம். naughty boy. தேங்க்யூ. யூ நோ ஒன் திங், இந்த கல்யாண ஆம்பளைங்களை கண்டா, அதுவும் அவங்க வெட்டிங் ரிங்க கண்டா பிடிக்கவே பிடிக்காது. சச்சே, சில பேரு கையில அந்த வெட்டிங் ரிங்க போட்டு அத சுத்தி வெள்ளையா ஒரு மார்க் இருக்குமே, அப்பப்பா அத பார்த்தாலே எனக்கு அலர்ஜி, சுத்தமா பிடிக்காதுங்க. ஆமா ஆமா, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? விரல்ல மார்க் விழுந்துருமேன்னு தான். அது இல்ல மேடம், எனக்கு கல்யாணத்து மேலயே நம்பிக்கை இல்ல மேடம். ஏன் உங்களுக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்ல? அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? பரவாயில்ல, சொல்லாதீங்க. இல்ல இல்ல வேணாம், நான் ஆரம்பிச்சுட்டேன், சொல்லிடுறேன். சொல்லுங்க. எங்க வீட்டுல கல்யாணம்னு ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவனை நாங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டோம். I see. அவன் திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்த பொருள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட ஓடிட்டான். அதுல இருந்து எங்களுக்கு எந்த கல்யாணத்து மேலையும் நம்பிக்கையே இல்ல மேடம். இது ரொம்ப ஓவரா இருக்கே. கொஞ்சம் ஓவர் தான். ஒரு எமோஷன்ல ஓவரா ஃபீல் பண்றது மனித இயல்பு தானுங்க. இப்ப பாருங்களேன், அப்போ கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், இப்போ 50 காசு கயிறு. ஐ மீன் தாலி கயிறு. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இப்படிதான் அனிதா கூட அடிக்கடி ஏமாந்துருவா. என்னது, என்ன சொன்னீங்க? என் பக்கத்து வீட்டு குழந்தைங்க. குழந்தை பேசுதா? குழந்தைன்னா குழந்தை இல்லங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்குமா? இல்ல, கூட ஒரு 8 சேர்த்துங்களேன். கூட 8? என்னது, 108? வெரி நாட்டி. ஜோக் அடிக்க ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது, பட் ஐ லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். எதை மேடம்? டீனேஜ் பொண்ணுங்க கிட்ட அசடு வழி ஆம்பளைங்களை கண்டா சுத்தமா பிடிக்காது. டீனேஜ் பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சாதானே உங்களுக்கு பிடிக்காது? அதுக்கும் உங்களுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? Shut up. ஒரு டெலிகேட் வராரு, அவரை பார்க்க போறோம். வழியில ஒரு பொக்கே வாங்கணும். ஓகே மேடம். வீட்டுல ஒரு வேலை கூட பண்ண மாட்டேன், இதுக்கு செய்ய வேண்டியதா இருக்கு. வேலைக்கார மாதிரி ஆயிட்டேன்னு. மேடம் வாங்கிட்டேன் மேடம், நீங்க கேட்ட மாதிரியே. வாங்க போலாம். தேங்க்யூ மேடம்.
என்னக்கா பண்ற? மாமாவுக்கு பிடிக்குமேன்னு மேங்கோ மில்க் ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலயே நீ எவ்வளவு பெரிய மாங்கான்னு நல்லா தெரியுது. இங்க வா, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். என்னடி? இது ஒரு சீரியஸ் மேட்டர். ஏன், யாராவது சீரியஸா இருக்காங்களா? சொல்லுடி. சொன்னா நீ சீரியஸ் ஆயிடுவ. ஏன், என்னாச்சு? மாமாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? He is gentle. அப்போ நீ மென்டலா? என்னடி உளர்ற? மாமா ரொம்பவே மாறிட்டாருக்கா. ஆமாடி, இடுப்பெல்லாம் சத போட்டு பேண்ட் கூட நிக்க மாட்டேங்குது. இப்ப இது ரொம்ப முக்கியம். பேண்ட் இடுப்புல நிக்காம விழுந்தா நீயும் கூடவே போய் புடிச்சுக்கோ. உடம்பு ஊதி போச்சுன்னா கொழுப்பு ஏறி போச்சுன்னு அர்த்தம். அதான் இப்படி புத்தி கெட்டு அலையுது. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? மாமா அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாரு? பெருசா இனிமேதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். முதல்ல சொல்லித்தலடி. மாமாவுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. தொடர்பு இருக்கா? ஆமா. நான் என்ன ரைம்ஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். இருக்காது, நான் நம்ப மாட்டேன். நீ நம்பிதான் ஆகணும். ஜெசி சொல்றது கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும் ஜெர்சி? நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்ச? நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. நீ எப்படி கண்டுபிடிச்ச சொல்ல. நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. அவர் என்ன விடுகதையா போட்டி போட்டு விளையாடுறீங்க? ஏன் ரெண்டு பேரும் அவரை பத்தி தப்பா பேசுறீங்க? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் பூ மேல நடந்தா கூட பூ நசுங்காது. ஓஹோ, அதான் நசுங்காத பூவெல்லாம் ஒன்னா சேர்த்து பொக்கேவா மாத்தி அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துருப்பாரோ? நிஜமாவா சொல்ற? அவன் ஜெசி, நான் 2 கண்ணால பார்த்தேன். ஆமா, அந்த பொக்கேல என்னென்ன பூவெல்லாம் இருந்துச்சு? ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ், ரோஸ். மஞ்சள் சாமந்தி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதெல்லாம் பொக்கெல்லாம் இருக்காது, பிள்ளையார் கோயில் வாசல்ல தான் இருக்கும். பெருமாள் கோயில் வாசல்லயும் இருக்கும். டேய் ஜோஜோ, நீ 2 கண்ணால பார்த்தேன்னு சொன்னியே, அது நிஜமாலும் மாமா தானா? இது என்ன பஜனையா? இந்த சப்பலக்கட்டையை வாசிக்கிறத விட்டு வாயால சொல்லு. சொல்ல முடியாது. இசை இசை இசைய ரத்தத்துல ஊறுறது. அந்த ரத்தத்தை முதல்ல டொனேட் பண்ணு. வாங்க முடியலடா. அக்கா, நம்ம வேணா கிட்டார் வாசிக்கிறது நிறுத்திடுற. நீ அழுவுறது நிறுத்திருக்கா, என்னால தாங்க முடியல. ரொம்ப கேவலமா இருக்குக்கா. ஜோஜோ, நீங்க 2 பேரும் போய் தானே சொல்றீங்க? அக்கா, காலையிலே மாமா கையில வெட்டிங் ரிங் இல்லாதத நான் பார்த்தேன். இப்ப ஜோஜோவும் மாமாவை யாரோ ஒரு பொம்பளையோட பாத்திருக்கான். இது தவிர வேற என்ன ப்ரூஃப் வேணும்? ஜோஜோ, கிட்டார கொஞ்சம் கொடு. போறியா? தொந்தரவு தாங்க முடியல. டேய் ஜோஜோ, நீ மாமாவோட பார்த்தேன்னு சொன்னல, அது பொம்பளையா இல்ல பொண்ணாடா? அக்கா, சம்பவம் நடக்கும்போது நான் ஒரு பைக்ல நின்னுகிட்டு 40 டிகிரில பாட்டுக்கிட்டு இருந்தேன். அது பொண்ணு மாதிரியும் தெரியல, பொம்பளை மாதிரியும் தெரியல. அது
புடி கேள்வி மாதிரி இருந்துச்சா? உன்ன மாதிரியா? இல்லையே. யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது. யார? மாமாவதான். அதெல்லாம் பினிஷ் பண்ணியாச்சு. நீ என்ன வந்து பாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். கத்திட்டு வர்றது போ. மாட்டினா அவ்வளவுதான் ராஸ்கல். யாருன்னு தெரியல மேடம், கத்திட்டு ஓடுறான் மேடம். மேடம், உங்களுக்கு கால ஆட்டுறதுல டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா இது மேல நீட்டிக்குங்க, நான் வேணா அமுக்கி விடுறேன். தேங்க்ஸ் மேடம். மேடம், நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேனா? இல்ல, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தனான்னு கேட்க வந்தேன். ஓகே, எங்க பாஸ் கேட்டாருன்னா வெரி வெரி குட்னு சொல்லுங்க மேடம். வெரி பிடிச்சவனுக்கு வெரினா ரொம்ப பிடிக்கும். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. 3 நாள் உங்க சர்வீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால ஒப்பீனியன் சொல்ல முடியும். 3 நாளா? என் வீட்டுல சுண்ணாம்பு அடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது இதெல்லாம் இருக்கா? ஓகே, நான் எது கொடுத்தாலும் செய்யறேன். மேடம், நான் கிளம்புறேன்னு. எதுக்கு? இல்ல, இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லன்னு சொன்னீங்களே, அதான் நான் வீட்டுக்கு கிளம்பலாமான்னு. ஏங்க, இன்னைக்கு என்னோட இங்கே தங்கிடுங்களே. என்னாச்சு? இங்கன்னா கொசு கடிக்குமே மேடம். நாட்டி பாய், நாட்டி பாய். நானே தான், அது நானே தான். அப்போ நீங்க இங்கே தங்கிடுங்களே. ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல மேடம், எனக்கு ஃபேமிலி இருக்கு. என்னது ஃபேமிலியா? ஃபேமிலினா பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்லாம தம்பி, அண்ணன், அப்பா, அம்மா இதெல்லாம் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கா? பின்ன நான் என்ன டெஸ்ட் பேபியா? எங்க அம்மா என்ன 10 மாசம் சுமந்து பெத்திருக்காங்க மேடம். என்னங்க நீங்க? உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, டின்னருக்கு வாங்கன்னு ஒரு கர்ட்டசிக்காவது கூப்பிட்டீங்களா? சரி வாங்க போலாம். எது என் வீட்டுக்கா? ஏன் உங்க வீட்டுல சமைக்கவே மாட்டாங்களா? எங்க சமைக்கிறானுங்க? ஒரு கல்யாணம் விட மாட்டானுங்க, எல்லாத்தையும் புந்துறானுங்க. என்னது? ரிலேஷன் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு கல்யாணமே பிடிக்காதுன்னு சொன்னீங்களே? அப்படியே சொன்னேன் நானு. அப்போ அத எச்ச போட்டு அழிச்சிருங்க. சர்ச்சுக்கு போயிருக்காங்க. என்னது? சர்ச்சுக்கு போயிருக்காங்களா? அப்போ இன்னைக்கு என் கூடயே தங்கிடுங்க. இல்லீங்க, எங்க குடும்பமே ஒரு இடத்துல நிக்காதுங்க. டப்புன்னு அப்படியே மொத்த பேர் இப்ப திரும்பி வந்துனே இருப்பாங்க. சாவி வேற என்கிட்ட இருக்குங்களா, நான் எடுத்துட்டு போய் கொடுக்கணுங்க. கிளம்புறேங்க. ஏன் எப்பவுமே கடைசியா வச்சிருந்த 100 ரூபாவை தொலைச்ச மாதிரியே இருக்கீங்க? இல்ல மேடம், மொழியே அப்படிதான். இட்ஸ் ஓகே. வாங்க டீ சாப்பிட்டு போலாம். போலாம்னா? பயப்படாதீங்க, நீங்க மட்டும்தான். உங்க வீட்டுக்கு நான் வரல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா உங்க பாஸ் கிட்ட நீங்க சரியா வேலை செய்யலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. சரி சரி வாங்க போலாம். கை வீசிக்கிட்டு வராதீங்க, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரணுமா? காந்திமதிக்கு ஜிகினா புடவை கட்டின மாதிரி கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகணுமா வேணாமா? கட்டாயமா ஆகணுமே. இதே எடுத்துப்போம், அப்புறம் இதுக்கு ஒரு தடவை அனுப்புவோம். ஏங்க அழற? என் வாழ்க்கையில அதுக்கு மேல வரலன்னா விட்டுறேன்.
அப்புறம் எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஜோஜோ, என் வாழ்க்கையில இப்படி ஒரு புயல் வீசுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஜோஜோ. புயலா? எக்ஸாம்பிள் டி, அக்கா உதாரணத்துக்காக சொல்லுது. ஐ, எக்ஸாம்ல கூட உதாரணம் சொல்லுவியாக்கா? என் வாழ்க்கை உங்களுக்கு கேலியும் கிண்டலுமா போச்சுல்ல? அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? அந்த பொம்பளை கிட்ட போய் மாமாவை விட்டுடுன்னு அக்காவை கெஞ்ச சொல்லலாங்கிறியா? ஜெசி, பெரியவங்க பேசும்போது குறுக்கிட கூடாது. மாமாவையும் அந்த பொம்பளையும் சொல்றேன் ஜோஜோ. ஏய், என்னையும் அக்காவையும் சொன்னேன். டேய் ஜோஜோ, என்ன ஐடியான்னு சொல்ல. சொல்றேன் சொல்றேன் சொல்லிடுறேன். சொல்ல போறேன். அரிசி சொல்லு. நேரா சர்ச்சுக்கு போறோம், பாஸ்டரை பாக்குறோம். அவரு நம்ம மாமாவை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டா பாஸ்டரை பாத்துட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்போம். அவர்கிட்ட ஐடியா கேட்கலாங்கிறதா உன்னோட ஐடியாவை ஜோஜோ? ஐயோ, ஏன் என்ன குழப்பறீங்க? அக்கா, நான் சொல்றபடி கேளு. இப்பவே நீ மாமா கிட்ட பேசு. அவர் செல்லுக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. பொதுவான ராத்திரில டீ சாப்பிடுறது இல்ல, வேற ஒண்ணு சாப்பிடுவேன். அதை எப்படி உங்ககிட்ட கேட்க முடியும்? தேங்க்ஸ் மேடம். ஓ, நீங்க செல்ல கீழே போட்டீங்களா? சாரி, நான் டீக்கு சொன்னேன். ஆனந்த், என்னோட மொபைல்ல சிக்னல் இல்ல. உங்க மொபைல கொடுங்களேன், ஒரு போன் பண்ணிட்டு தரேன். பில் அதிகமாகுமே அடுத்தவங்க செல்ல கேட்டு பேசுறேன். பரவாயில்ல, பேசுங்க பேசுங்க. கொஞ்சம் கொடுங்க மேடம். கொடுங்க ப்ளீஸ். உங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கே. சான்ஸே இருக்காது. எங்க வீட்ல இருந்தெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஹோம்ல ஃபீட் பண்ணிருக்கீங்க, வீட்ல இருந்து தானே? அது ஹோம் இல்ல, பாம். கொடுங்க ப்ளீஸ். அவ கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளவு நேரம் ஆகுது. ப்ளீஸ், அத கொஞ்சம் கொடுங்க மேடம். ஏ, நான் உங்க அம்மா தம்பி கிட்ட எல்லாம் பேசக்கூடாதா? நீங்க பேசலாம், தாராளமா பேசலாம். ஆனா அதுக்கப்புறம் நான் தான் யாருக்கிட்டயுமே பேச முடியாது. நான் பேசுறேன் பாருங்க. ஹலோ, அவதான் அவளேதான். நான் அனிதா பேசுறேன். ஆனந்த் இருக்காரா? அனிதா? அனிதா? அனிதா, கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், கொடுங்க. அனிதா, என்ன வேணுமா? நைட்டியா? பியூட்டியா? நீ பியூட்டி தான் செல்லும். ஆமா செல்லும், ஆமா செல்லும். பிஸ்கட் வேணுட்டா? அங்கிள் பிஸ்கட் வேணும். அங்கிள் இல்லையா? அங்கிள் தான், அங்கிள் தான். லாலிபாப் வாங்கிட்டு வரேன். வேற என்ன வேணும்? நாய்க்குட்டி வேணுமா? நாய்க்குட்டி வாங்கிட்டு வரேன். நாய்க்குட்டி எல்லாம் வாங்கிட்டு வரேன். அங்கிள் வர வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். யாரவ? யாரவா? ஹவுஸ் ஓனர். என்ன வளர்றீங்க? இல்ல கெஸ்ட் ஹவுஸ் ஓனர். முதல்ல நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்க. யார் அது? ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனர் பேர் கூட அனிதாவா? அர்ச்சி, ஸ்கூல்ல கூட என்ன எவனும் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணலடா. ஹவுஸ் உடைய பேரு அனிதா இல்லம், அதுடைய ஓனரு ஹவுஸ் ஓனரு. அவங்க பொண்ணு இப்ப பேசுனது அனிதா. குழப்பமா இருக்குல்ல? ஆமா, எனக்கும் குழப்பமா இருக்கு. சனியம் பிடிச்சதுகிட்ட மாட்டிக்க பெரிய தொல்லையா இருக்கு. ஓ, நீங்க வந்து அந்த 18 வயசு பொண்ணு அதே நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இல்ல, இது வேற. ஷட் அப்.
ஹவுஸ் ஓனர் நம்பரை ஹோம்னு ஏன் சேவ் பண்ணிருக்கீங்க? எங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஹோமியோபதி டாக்டர், அத சுருக்கி ஹோம்னு சேவ் பண்ண. நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. போன்ல பிஸ்கட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, ஓனருக்கு தானே? இல்லங்க, எங்க ஹவுஸ் ஓனருடைய நாய்க்கு. நாய்க்கா? நாய்க்கு என்ன பேரு? எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறா. நாயுடைய பேரு ஜோஜோ. ஜோஜோ? உங்களுக்கு பிடிக்கலனா ஜோஜோன்னு கூட வச்சுங்க, எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் கிடையாது. லுக் மிஸ்டர் ஆனந்த், எனக்கு போய் சொன்னா பிடிக்காது. ஓகே மேடம், உங்களுக்கு பிடிக்கலனா நான் எதுவும் செய்ய மாட்டேன். அடுத்த முறை வரும்போது அந்த நாயை கூட்டிட்டு வாங்க. அந்த நாயா? அது வந்தா உங்க ஏன் மேடம்? என்ன, எனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவசியம் இது. யூ மே கோ நவ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அப்படியே பக்கவா இருக்கான். லைசன்ஸ் மட்டும் கட்டனா போதும், அப்படியே இருப்பான். போடா ரூம் போடா. நான் இதுக்கு ரூம் போகணும்? இது எங்க அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. டேய், நீ ரூம் போறதுக்கும் உங்க அக்கா வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? புயல் அடிச்சிருக்கான், அக்கா தான் சொல்லுச்சு. ஆமா, உங்க அக்கா பெரிய வானிலை ஆராய்ச்சியாளரு. புயல் அடிச்சுதான் இடி இட்டுதான் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி உங்க ரூம் போங்க. அவங்க எதுக்கு ரூமுக்கு போகணும்? அவங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்க. சரி இருக்கட்டும், நான் போறேன். நில்லுங்க. அம்மா, யார் அவ? உன் தங்கச்சிமா? இவள கேக்கல, சொல்லுங்க. அந்த பொம்பளை யாரு? அது வந்து ஊர்மிளா. பேரே ஊர் மேலையா? டேய், நாசமா போனவன, உன் புத்தி உன்னை விட்டு போகாத. ஊர் மேலே இல்ல, ஊர்மிளா. பாத்தியா, செல்லமா கூப்பிடுறாரா? எந்த கர்மமா இருந்தா என்ன? உங்களுக்கும் அவளுக்கு என்ன கனெக்ஷன்? அவ என்ன பிஎஸ்என்எல்லா? போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டான்னு சொல்றதுக்கு? அவ மொத்தம் சிக்னல் எடுக்குது இல்ல? நாய் பிடிக்கிற வண்டி வரட்டும், மவனை உன்னை புடிச்சு கொடுத்துறேன். ஆமா, டவர் எங்க? பக்கத்துலயே வா. பாத்தியம்மா, உன் கண்ணு எதிரிலேயே என்ன எப்படி தப்பா பேசுறாங்க? நீங்க ஒழுங்கா இல்லையே, இப்படி சபல புத்தியா மாறிட்டீங்களே. நீ சொல்றத பார்த்தா நான் என்ன உங்க பெட்ரூம்ல இல்லாம போனேன்? அவங்க எங்க ஆபீஸுடைய கிளைண்ட், அவ்வளவுதான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இந்த பைபிள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஐயோ, அந்த சனினா இருக்கு போ. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அவர் மேல அநியாயமா பழி சுமத்துனீங்கல்ல. பைபிள் மேலயே ப்ராமிஸ் பண்ணிட்டார் பாத்தீங்களா? உன் புருஷனை நீதான் மெச்சுக்கணும். திரும்ப பைபிள் மேல சத்தியம் பண்ணிட்டு போறான்னு சொன்ன. இத நல்லா உத்துப்பாரு. நம்ம எப்பயாவது சர்ச்சுக்கு போகும்போது எடுத்துட்டு போவோமே பாமால பாட்டு புக்கு, அது இது மேல சத்தியம் பண்ணிட்டு பைபிள்னு சொல்லிட்டு போறான் அவன். ஃப்ராடு மாமா. ஆனந்த் சார், எங்க வச்சிட்டீங்களோன்னு பார்த்தேன் சார். கீழே என் ஒய்ஃப் சார், கிரவுண்ட் ஃப்ளோர்ல சார். ஆமாமா, அவ எதுல பேச முடியாது, அவளை கூட சமாளிச்சிருவேன் சார். ஆனா என் மச்சான் ஒருத்தர் இருக்கான் சார், காட்டி குடுக்கறதுல யூதாஸ் சார், கொலைக்கிறதுல புல்டாக் சார். அங்க என்னத்த பாத்துட்டு இருக்க? போன பாரு. எதுக்கு? கேள, உன் புருஷன் வண்டவாடெல்லாம் தெரிய போகுது. ஆனந்த், ஊர்மிளா எப்படி? ஊர்மிளா சூப்பர் சார். சூப்பர்னா? சூப்பர்னா சூப்பர் ரிங். எல்லாம் தோச்சு போடுவார் போல இருக்கு. வெரி குட். அப்போ அவளுக்கு பிடிச்சு போச்சு, அப்படித்தானே? ரொம்ப பிடிச்சு போச்சு சார் என்ன.
வெட்டிங் ரிங்க கட்டிட்டு தானே போனேன். அது காலையிலே கழட்டி வச்சிட்டேன் சார் நானு. ஆபீஸ்ல தான் எதையும் ஒழுங்கா கழட்ட மாட்டேன், இதையாவது கரெக்டா கழட்டி வச்சிருக்கேன். சரி, கடைசியா என்ன சொன்னா? கடைசியா குட் நைட்னு சொன்னாங்க சார். கடைசியா நம்ம டீல பத்தி என்ன சொன்னா? சார் டீல பத்தி ஒண்ணுமே சொல்ல சார். ஆனா அவங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே என்ன தங்கிட சொன்னாங்க சார். ஓகே, அப்புறம் ஏன் நீ வீட்டுக்கு போன? எனக்கு கூட இஷ்டமே இல்ல சார். என் ஒய்ஃப் போன் பண்ணி வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க சார். பத்தியா, இல்லன்னா அங்கேயே தங்கிருப்பாரு மனுஷன். சரி, அப்போ ஓரளவுக்கு அவளை நீ திருப்திப்படுத்திட்ட அப்படித்தானே? ஓரளவுக்கு இல்ல சார், ஓவரா திருப்தி படுத்திட்டேன். பயங்கர சந்தோஷம். என்ன போவேனான்னு சொன்னாங்கன்னா பாருங்களேன். எனக்கே திருப்தியா தான் இருக்கு. ஏடா கேக்குற, உனக்கு என்னடா திருப்தி நாயே? ஓகே, குட் நைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. அக்கா அக்கா, ஜோஜோ, என்னக்கா? கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம். சந்தோஷ பூங்காத்திலே உருவானது, ஒன்றென்ற எண்ணத்திலே நிலையானது. அங்கங்கு புயல் வந்து வீசும், ஆனாலும் இதயங்கள் பேசும். அன்பென்ற புது வெள்ளமோடும், ஆனந்த சங்கீதம் பாடும். கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம், கலக்கல் குடும்பம்.